பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைவெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஆஞ்சநேய மதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமான நந்தனம் யத்திர யத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த கஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமது ராட்சசாந்தகம். ஆன்மநேயர்களுக்கு வணக்கம். ஆஞ்சநேயரை பற்றி ஒரு ஸ்லோகம், நல்ல பாப்புலர் ஸ்லோகம், எல்லாரும் சொல்லக்கூடியது. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. அதாவது ஆஞ்சநேய அதை அப்படி தமிழில் ஒரு பாட்டாக பண்ணினேன். அரிதாம் செயல்களை எளிதாய் முடிப்பாய். யாராலுமே நினைத்து பார்க்க முடியாத செயல்களை எல்லாம் ஆஞ்சநேயர் செய்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருடன் வாயு இவர்களை தவிர யாருமே அவ்வளோ தூரம் ஒரு பறந்து செல்ல முடியாதான். ஒரு நீலன் ஒரு நலன் மாதிரி 2-3 பேரால் முடியும், சுக்ரீவனால் முடியும், மீதி யாரும் கடந்து வர முடியாதுங்கிற கருத்து கூட இவர் சொல்வார், அனுமாரே சொல்வார். ஆனால் திரும்பி போகக்கூடிய சக்தி இருக்கா அப்படின்னா கருடனுக்கும் வாயு இவங்க 2 பேரால் அப்படி கடல் கடந்து செல்ல முடியும். அசாத்தியமான காரியத்தை செய்தவர் அதற்கு அடுத்தபடியாக அனுமார் தான். அதைத்தான் சொன்னார், அரிதாம் செயல்களை எளிதாய் முடிப்பாய். அரிதான செயல் உனக்கு எதுதான் ஐயனே. எந்த செயலாக இருந்தாலும் நீ எளிமையாக செய்யக்கூடியவன் நீ. இப்போ இந்த வார்த்தை எதுக்கு சொன்னோம்? அரிதான செயல் உனக்கு எதுதான் ஐயனே. இப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை நீங்க வேண்டும். அப்பொழுது அனுமனை பார்த்து சொல்கிறோம், அரிதான செயல் உனக்கு எதுதான் ஐயனே. நீ என்னுடைய இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நீ செய்து முடிக்க வேண்டியது அனுமாரே உன்னோட பொறுப்பு. உனக்கு அரிதான செயல் எதுப்பா அப்படின்னு அனுமாரை கேளுங்க. அருள் ஆழி அனுமனே. அருள் ஆழின்னு என்ன அர்த்தம்? அருட்கடலாக இருக்கின்றவன் அனுமான். அனுமான்லாம் ரொம்ப இளகிய உள்ளமுடையவர். தன்னை அண்டினவருக்கு உதவி செய்வ தயங்க மாட்டார்கள். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா ஆணவம் இல்லாமல் இருந்தால்தான். ஆனால் இன்னும் சுந்தரகாண்டத்திலே பார்ப்போம், ஆணவம் இல்லாமல் இருப்பது எப்படி என்பதற்கு அனுமாருடைய எளிமையை பார்ப்போம். ராமபிரானை பார்த்தாலும் அவரும் எளிமையாக இருப்பாங்க. ராஜாஜி ஒரு சொன்னார், மை ஸ்மால்னஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். என்னுடைய எளிமையும் நான் ஒன்றுமே இல்லை நினைக்கிறது இருக்க, இதுதான் ரொம்ப உயர்ந்ததுன்னுவார். ரமணர் அதுதான் சொல்வார், தான் என்கின்ற எண்ணமே இல்லாமல் இருப்பது தான். ஒரு முறை ரமண பகவான் போய்கொண்டே இருந்தார். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை ரமணாசிரமத்தில் பார்த்திங்கன்னா அங்கே அந்த சமாதிக்கு வெளியில் இப்படி வந்தீங்கன்னா அந்த தியான அறைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு குளம் இருக்கும். அதில் செவரு ஒன்றும் இல்லாத காலம். ஒரு குழந்தை போச்சான். அந்த குழந்தை பேர் ரமணன்னு வச்சுருக்காங்க. டேய் ரமணான்னு கத்திட்டாங்க. யார் கத்தினது? அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள். அப்போது உடனே ரமணர் திரும்பி பார்த்து, ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறார். டேய் என்று சொன்னாலும் அதை பற்றி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்குறார். அப்புறம் குழந்தைய சொன்னோம், ஐயோ நீங்கள் பெரியவா தப்பாக எடுத்துட்டீங்களே அப்படின்னு. எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி பகவான் சென்றார். அந்த மாதிரி யார் தன்னை தான் என்கிற அகம்பாவம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய செயலை அவர்களுடைய அன்பை புரிந்து கொண்டு செயலாற்றுகின்றவர் அனுமார். அதான் அருள் ஆழி அருட்கடல் அனுமனே. அரணாதன் தூதனே. அரணாதன் யாரு? தர்மத்தினுடைய தலைவன் யாரு? தர்மத்தின் தலைவன் ராமபிரான். அவருடைய தூதனே அருள்வாய், எனக்கு நீ அருள வேண்டும், என் அரும் செயல் நடத்துவாய். அருள்வாய், என் அருஞ்செயல் நடத்துவாய். நீங்கள் யார் யார் இப்பொழுது சுந்தரகாண்டங்கிறதுனால உங்களுடைய ஒரே ஒரு பிரச்சனையை நினச்சிக்கோங்க. இந்த பாட்டை நான் சொல்கிறேன், அப்படியே கூட சொல்லிட்டேன், நிதானமாக சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டிலே இருந்து அப்படியே சொல்லிக்கோங்க. அரிதாம் செயல்களை எளிதாய் முடிப்பாய். அரிதான செயல் உனக்கு எதுதான் ஐயனே.
அருளாழி அனுமனே அரணாதன் தூதனே அருள்வாய் என் அருஞ்செயல் நடத்துவாய் வணங்கினேன். அருள்வாய் என் அருஞ்செயல் நடத்துவாய் வணங்கினேன். உங்களுடைய கோரிக்கைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். அனுமாரை வழிபட்டு கொள்ளுங்கள். ராமபிரானையும் நினைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் தொடர்ந்து என்ன நடக்கிறது கதையிலன்னு பார்க்கணும். ஒரு ஜீவன் துன்பப்படுகின்ற பொழுது, ஒரு தன்னுடைய பக்தன் துன்பப்படுகின்ற பொழுது இறைவன் என்ன செய்கிறார்? ஒரு குருவை அனுப்புகிறார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். இறைவனாகிய ராமபிரான் குருவாகிய அனுமனை துன்பப்படுகிற ஜீவனாகிய சீதையிடம் அனுப்புகிறார். நீங்கள் ரொம்ப பக்தியாக இருந்தால், உங்களுடைய கஷ்டங்களுக்கும் சரி, கடவுளை அடைய வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார். உங்களுடைய தன்மைக்கேற்ற குரு கிடைப்பார். அந்த குரு உங்களை கடை தேற்ற வந்திருக்கிறார். அவர் விரும்புவதெல்லாம் நீங்கள் அவருடைய சொற்படி நடக்க வேண்டும். அது ஒன்று தான். காசு பணம் எதுவும் தேவையில்லை. நான் பார்த்தது நான் சொல்லியாச்சு. எந்த குரு காசு கேட்குறானோ எதிர்பார்க்குறானோ அவன் உண்மையில் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு மட்டும்தான். நீயா கொடுத்தா வாங்கிக்கிறவன். அது இதை பற்றி விவேகானந்தர் சொல்வார், உனது மனமும் வாக்கும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால், மாறுபடாமல் இருந்தால், பணம் அருவியை போன்று கொட்டும் சொன்னார். அந்த முறையில் தன்னால் பணம் வரும். நீ அதை பற்றி பயப்பட வேண்டாம், ஆனால் இதை கடைப்பிடிக்க வேண்டும் சொன்னார். அதனால் குரு விரும்புவதெல்லாம் அவருடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அதை வாழ்விலே பயன்படுத்துவது ஒன்றுதான் குரு விரும்புவார். அதனால் தான் இப்படி சொல்கிறார். இப்போது அனுமார் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாராம். நான் எப்படியாவது சீதையை மீட்டு கொண்டு வருவேன், இல்லை என்றால் இலங்கையே பெயர்த்து கொண்டு வருவேன். இதே போல் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க. இந்த காரியத்தை இப்படி நடத்த போகிறேன், இது இவ்வளவு நாளில் நடத்துவேன், இதுதான் என்னோடய டார்கெட். இன்னும் அந்த அமெரிக்கன் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கு முடியுமோ அந்த டேட்டு போட்டு கவுண்ட் டவுன் பண்ணிட்டு வா அப்படிமா. அடுத்த அதாவது ஜனவரி 2011 முடியுது வச்சுங்களேன். ஜனவரி 2011 முடிய போகுதுன்னா அந்த 6 மாதம் இல்லைன்னா 4 மாதத்துக்கு உண்டான திட்டம் அன்றைக்கி தான் டார்கெட் போட்டுன்னு பின்னாலேயே பின்னோக்கி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்த்துட்டு வரணும். புரியுதா? ஜனவரியில் என்ன பண்ணுவோம், டிசம்பரில், அக்டோபரில், செப்டம்பரில் அப்படி கணக்கு போட்டு வரணும். அப்படி போடும்போது அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாப்புல இது பண்ணும். அதே போல் ஒரு முதல்ல வேண்டிங்க, இந்த காலகட்டத்தில் இந்த காரியம் முடிக்க போகிறேன், இறைவா நீ துணை இருக்க வேண்டும். இங்கே அனுமார் என்ன பண்ணுறாரு? சூரியனை வழிபடுகிறார், இந்திரனை வழிபடுகிறார், அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையாகிய வாயுவை வணங்குகிறார், அதற்கு பிறகு நல்லது செய்யும் பூத கணங்களை வணங்குகிறார். உடனே அங்கிருந்து தாவி அங்கே போகிறாரு. இலங்கைக்கு போன உடனே இடது காலை வெற்றி கிடைப்பதற்காக எடுத்து வைத்தார். பகை நாட்டில் இடது காலை வைத்து செல்லும் பொழுது அந்த நாட்டுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறது, வெற்றி கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற கருத்தில் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் தேடுகிறார், எங்கு தேடினாலும் சீதை கிடைக்கவில்லை. அதாவது சூக்ஷ்மமாக பார்க்கக்கூடியவர், அறிய முடியாதவர்களை அறிந்து கொள்ள வல்லவர். பேர்பட்டவருக்கு முடியலன்னு உடனே என்னாலே முடியல, என்னாலன்னா அந்த ஆணவத்தோடு இல்லை, எனக்கு இவ்வளவு முடியலன்னா நம்ம இருந்து என்ன பயன், நம்ம இருந்து பயனே இல்லைன்னு நினைக்கிறார். அதாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கதை சொல்லுவதன் நோக்கம் இந்த சுந்தரகாண்டத்தை எதுக்குன்னா ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக. இந்த கதையில் இருக்கக்கூடிய அனுமரும் சரி சீதையும் சரி, அனுமார் இனிமேல் என்னால் சீதையை கண்டுபிடிக்க முடியாது, தற்கொலை பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறார். சீதையும் தற்கொலை செய்ய முயற்சி மேற்கொள்ளும் போது தான் அனுமார் அவருக்கு ராமனுடைய புகழை சொல்லுகிறார். ஆக தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு துன்பம் வருகின்றவர்கள் சுந்தரகாண்டத்தை படித்து மனம் மாற்றம் ஏற்பட வேண்டுங்கிறதுக்கு தான் உளவியல் அடிப்படையில் இதை படிங்கன்னு சொல்கிறாங்க. அது 2 பேருமே சொல்லுவாங்க, பின்னால் அது 2 பேரும் சொல்லுவாங்க, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதாவது எப்படின்னா, கொலையை கூட ஒப்புக்கொள்ளலாம், ஆனால் தற்கொலை என்பது அது என்ன, நமக்கு எதிர்பாராது எவனோ ஒருத்தன் கொள்கிறான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் தற்கொலை என்பது நாமே தீர்மானம் செய்து நம்மை அழித்து கொள்வது. அறிவுபூர்வமாக யோசிக்கின்றவன் தற்கொலைக்கு இறங்க மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொள்வது நல்லது.
என்னைக்காவது ஒரு நாள் முடிவு வரும். இதைத்தான் சீதை சொல்லுவா பின்னால், என்ன ஆச்சரியம், என் கஷ்டமெல்லாம் நீங்கியதே. ஒருத்தன் 100 வருஷம் இருந்தால் எப்படியும் ஒரு நாள் சந்தோஷப்பட்டுருவான் போல இருக்கே அப்படிங்கிறார். அனுமாரன் சொல்லுவார், நான் இறந்து போவதால் என்னென்ன கெடுதல் நினச்சி பார்க்குறாரு. அதே போல தான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் நேற்று ஒரு அம்மா வந்து சின்ன 3 குழந்தைகளுக்கு தாய் தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும்? நம்ம இருந்தாலும் இந்த அம்மா 10 வீட்டில் வேலை செய்கிறாங்க, 10 வீட்டில் வேலை செஞ்சு நம்ம சாப்பிடலாமே, ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? எண்ணி இருந்தால் இது ஏற்பட்டிருக்காது. தற்கொலையை தவிருங்கள் என்றால் அனுமார் மாதிரி ஒரு வலிமையான ஆளை பிடிச்சிக்கணும். இறைவனை நம்பி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு இறை நம்பிக்கை, கடவுள் இருந்தார்னா கடவுள் காப்பாற்ற ஏதாவது ஒரு சாமி, உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கோ அந்த சாமியை விடாமல், நான் இறந்து மட்டும் போக மாட்டேன், இயற்கையாக இருந்து போனால் பரவாயில்ல, கஷ்டம் தாங்க முடியாமல் இருந்து போனால் பரவாயில்ல, தற்கொலைக்கு முயற்சி செய்வது மிகவும் தவறு. அப்படித்தான் தற்கொலை பண்ணாலும் அவர்கள் ஆழ்ந்த நரகுக்கு போகிறார்கள் என்பது உண்மை. அதனால் அந்த ஆத்மா மிகவும் வருத்தப்படுகிறது என்பது உண்மை. அதனால் தற்கொலைக்கு யாரும் முயற்சி செய்யாதீர்கள். எந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும் என்பது பரிபூர்ணமான உண்மை. தெய்வம் நம்மளுடைய காரியம் நிறைவேறுகின்ற வரை நம்மை அழிப்பதில்லை. இது பாரதியாரோட வாக்கு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி முயற்சிகளில் இறங்காமல் இருக்க வேண்டும். அதுக்கு சுந்தரகாண்டம் நிச்சயமாக உதவும். பிறகு இவர் அங்கே போய் பார்க்குறாரு. அந்த புறங்களிலெல்லாம் தேடுகிறார். பெண்கள் எல்லாம் அலங்கோலமாக படுத்திருக்கிறார்கள். இவ்வளவு அலங்கோலமாக படுத்திருக்கிற பெண்களை பார்க்கின்ற போது, ஐயோ, நாம் பெண்களை ஏறிட்டு பார்த்ததே இல்லையே, இப்படி பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டதேன்னு வருத்தப்படுறாரு. அப்புறம் இல்லை, மேலே ஒரு தப்பும் கிடையாது, அந்த பெண்களை வந்து நான் அவங்களை பார்த்தா கூட என் மனசு அவங்கக்கிட்ட போகலையே, அதனால் இது பெரிய விஷயம் இல்லை, என் மனம் அவர்களை நாடினால்தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு வரோம், நடுவில் இந்த கவலை நமக்கு தேவையா? இப்படிலாம் நம்ம மனசை சிதற விடக்கூடாது. நம்மளுடைய சிந்தனையை வந்து பல பக்கம் சிதற விடாமல் தேடுவதில் முனைப்பாக இருக்க வேண்டும். தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொள்ளுதல். இது வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொள்ளுதல். உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளால் சாதிக்க முடியலன்னு, இதுவரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். சின்ன சின்ன வெற்றிகளை கூட எண்ணி பாருங்கள். இதன் மூலம் பெரிய வெற்றிக்கு அது அடிகோலும். இதுதான் சாதனையுடைய முதல் படி. இதெல்லாம் அந்த மாதிரி தன்னையே உற்சாகப்படுத்தி கொண்டு திரும்பி தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, தேடுகிறவன் கண்டடைவான் என்கின்ற முறையிலே கடைசியில் என்ன பண்ணுறாரு, அசோகவனத்திலே பார்க்கிறார் சீதையை. சீதையை பார்த்த உடனே அவர் புரிஞ்சுக்கிறார், ஓ, இந்த அம்மா தான் அன்றைக்கி இந்த நகையை நம்ம நோக்கி போட்டாங்கல்ல, நகையா, அது இவங்க தான். ஸோ இவங்க தான் சீதையாக இருக்க முடியும் என்று தெரிந்து கொள்கிறார். அதற்குள்ள ராவணன் வருகிறான். ராவணனுடைய முக தேஜஸும் உடம்புல இருக்கிற தேஜஸும் கண்ணுங்கள்லாம் கூசுகிறதான். உடனே இவர் என்ன பண்ணுவார், இவர் அனிமா சித்திகள் தெரிந்த அனுமார் இந்த ராவணன் முன்னால் நம்ம காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இலைகளுக்கும் கிளைகளுக்கும் இடையில் ஒளிந்து கொண்டார் அப்படிங்கிறாரு. அப்படி ஒளிந்துன்னு பார்த்தாரு. ராவணன் பேசிவிட்டு போகிறான். சீதை இனிமேல் தற்கொலை செய்து கொள்வதுதான் சரி என்று தீர்மானிக்கின்ற பொழுது கதை ராமருடைய வரலாற்றை சொல்கிறார் ஆஞ்சநேயர். அதை கேட்டு அனுமாரோடு பேசுகிறாள் சீதை. 2 பேரும் பேசுகிறாங்க. மன மகிழ்ச்சி அடைகிறாள். அந்த சூடாமணியை கொடுக்கிறாள். அப்போ உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறார். உடனே சீதை சிரிக்கிறாள். என்ன, நீ உன்னோட குரங்கு புத்தி போக மாட்டேங்குது, நீ இருக்கிறது துணுண்டு ஒரு குரங்கு, நீ எப்படி என்னை கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னோடனே அனுமார் நினச்சாராம், இந்த மாதிரி வாழ்க்கையில் என்னை எவனும் அவமானப்படுத்தினதே இல்லை அப்படின்னு நினச்சார். இது வந்து நம்மளுடைய திறமை வெளிப்படுகின்ற வரையிலே பல பேர்கிட்ட அவமானப்படுவது எல்லா பெரியவர்களுக்கும் நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா அவமானப்படுவது வந்து நம்முடைய ஆணவமெல்லாம் குறைவதற்காகத்தான். அதாவது ஆன்மீக வாழ்க்கையில் எல்லாரும் அவமானப்பட்டே ஆக வேண்டும். அப்படி அவமானப்படுவது என்பது உன் பாவங்களை குறைப்பதற்காகத்தான். நம்ம ஒன்றுமே இல்லைடா, அது கடவுளுடைய செயலில் தான் அது நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரத்துக்கு தான் இந்த ஆணவத்தை குறைத்து கொள்வது அப்படிங்கிற கருத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
அதை பற்றி ஒரு கட்டுரை கூட என்னோட புத்தகங்களில் எழுதியிருக்கேன். அவமானப்படுகிறாயா, படு, உன் பாவங்கள் தொலையட்டும் என்ற முறையிலே. அந்த மாதிரி இந்த அவமானத்தை தாங்கி கொண்டது. இது மட்டும் இல்லை, வாலில் நெருப்பு வச்சு குரங்கு போதுறான்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மாஸ்திரத்தாலும் கட்டுப்பட்டு ஒரு ஒரு செகண்ட் இருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் முழுமையாக விடுதலை அடைந்து விட்டார். ஆனாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அத்தனை அவமானங்களும் ராமருக்காக தாங்கி கொண்டவர் ஆஞ்சநேயர். அதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு செயலாற்றுகின்ற பொழுது நிறைய அவமானம் ஏற்படும். அந்த கர்மமே கண்ணாயினார்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன, அவமதிப்பும் கொள்ளார், எவருடைய அவமதிப்பையும் கொள்ளாமல் நம் காரியத்திலேயே நாம் செயலாற்றுகின்ற பொழுது தான் நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஒரு சமயத்தில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அமெரிக்காவில் ஒரு பிரபல பாடகர் கச்சேரிக்கு வரணும். அந்த அந்த சங்கீதம் கச்சேரி நடத்துகிறவர் இன்றைக்கி வரல. இது ரொம்ப நாளாக ஒருத்தர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கனால ஒரு நல்ல பாடக்கூடியவர். ஆனாலும் அப்புறம் இன்றைக்கி ஒரு வரலன்னு ஒன்று என்ன பண்ண, சார் இப்போ நான் பாடட்டுமான்னு கேட்டிருக்காரு. அதாவது நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும்னா எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தணும், கிடைச்ச வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கணும். உடனே இன்றைக்கி பாட்டுங்களான்னு வர யார் கேட்பான்? அப்பேற்பட்ட சங்கீத வித்வான் வரேன்னு சொன்னார். அவர் வரலன்னு உம்பாட்டை யார் கேட்பான்? இல்லை சார், இந்த மாதிரி ஒரு கும்பல் வரும்போது நான் பாடுறேன், என்னால் முடியும் அப்படின்னாரு. சரி பாடுங்க, போனால் போகுது அப்படின்னு ஒன்று ஜனங்கள்லாம் ஓன்னு கத்துனாங்க. எங்கே அவருக்கு வர சொல்லி நீங்கள் காசை வாங்கிட்டு யாரை ஒருத்தனை பாட விடுறீங்கன்னு கத்துறாங்க. இந்த அவமதிப்பை தாங்கி கொண்டு இவர் பாடுகிறார், பாடிக்கொண்டே இருக்கிறார். அப்படிது அவன் பையன் வந்து ஒரு பாடல் பாடி முடித்த உடனே பையன் சொன்னான், டேட் யூ ஹவ் டன் வண்டர் டுடே அப்படின்ட்டான் சடனாக. அப்படின்னு சொல்லி அவன் மட்டும் கைத்தட்டினான். உடனே சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் உண்மையிலே பாட்டு அற்புதமாக இருக்கிறது, அவர்கள் எதிர்பார்த்த கலைஞன் வராததால் அவர்கள் வருத்தமடைந்தாலும் இந்த குழந்தை நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்பி விட்டான் என்று சொல்லி எல்லாரும் எழுந்து கைதட்டினார்களாம். அதன் மூலம் அதற்கப்புறம் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு பாடகராக வந்தார் என்ற கதை உண்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அவமானங்களை தாங்கி, எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கி அந்த சீதையை பார்த்து அந்த சூடாமணி எடுத்து ராமபிரானிடம் கொடுக்கின்றார் என்றால், அந்த அனுமாருடைய பணிவு, வீரம், வலிமை, அவமானத்தை தாங்கிக் கொள்வது, அப்படி வாழுதல் தான். அப்படி வாழ்கின்ற பொழுது அவனுக்கு நிச்சயமாக புகழ் கிடைக்கும். எடுத்த காரியம் முடிப்பதில் தான் இது இருக்கணும், மனசு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தார். அப்புறம் சீதை கேட்டாள், என்னை வந்து கூட்டின்னு போயிடுவாரா, உண்மையிலே கூட்டின்னு போயிடுவாரான்னு. அதற்கு அனுமார் சொன்னார், பாருங்க, சுக்ரீவனுடைய சேனையில் எல்லாரும் என்னை விட விஞ்சியவர்கள் தான். அங்கே ரொம்ப வலிமையாக இல்லாதவன் தான் நான் தான். இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, தூதுவனா யார் அனுப்புவாங்க? ரொம்ப கெட்டிக்காரனை அனுப்பிடுவாங்களா? இவன் போனால் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறதுக்குள்ளேயே யார் ரொம்ப வலிமை குன்றியவனோ அவனை தான் அனுப்புவாங்க. சீதையை தேற்றுவதற்காக அனுமார் சொல்கிறார். ஆனால் தன்னை எவ்வளவு தாழ்த்தி கொள்கிறார் பாருங்கள். அதனால் இருக்கிறதுலையே நான் தான் ரொம்ப ரொம்ப வீக்கான ஆள். அதனால் மீதி இருக்கிறவங்களாம் என்னை விட ரொம்ப பெரியவங்க, அதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்படிங்கிறார். அப்பொழுது ராவணனுடைய சபைக்கு வருகிறார். அப்போ அவர் கேட்குறார், ராவணன் வந்து இந்த கொன்னுள்ளாங்கிறான். அப்பொழுது பீஷ்ணர் இருந்து சொன்னார், தூதனை கொல்லக்கூடாது, மொட்டை அடிக்கலாம், அவனை அங்கஹீனப்படுத்தலாம், சாட்டையால் அடிக்கலாம், ஆனால் கொல்லக்கூடாது என்றார். விபீஷனுடைய வார்த்தையை கேட்டு வாலில் நெருப்பை வைத்து அனுமாரை அனுப்புகிறார். அனுமார் அந்த சாக்கில் எல்லாம் ஊரையெல்லாம் பாதி கொளுத்தி விடுகிறார். இந்த அக்னியும் வாயும் ஒரு தீர்மானம் பண்ணான், இந்த சாக்கில் நல்ல பத்தி எரியலான்னு சொல்லி அவங்களும் செய்தார்கள். காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வருகிறார். இப்போ என்ன பண்ணுறார், ஒரு வார்த்தை சொல்கிறான். சுக்ரீவன் என்ன பண்ணாராம், தன்னோட வாழை சும்மா சுழற்றுறாராம், சந்தோஷம் தாங்க முடியாமல். என்னதான் இருந்தாலும் அந்த அந்த குரங்குக்கு உண்டான புத்தி அவர் விட்டு போகாமல் அப்படி சுழற்றினார் அப்படிங்கிறான். செயல் தீர